வணக்கம். இது வாழும் வரலாறு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் போது என்னோட வீடியோஸ் பாருங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது உலகின் யோகா தலைநகரமாக கருதப்படும் இந்தியாவின் மிக முக்கிய புனித தலங்களில் ஒன்று. அது என்ன அப்படிங்கறதா இன்னைக்குள்ள பதிவு. வாங்க இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் அமைந்திருக்கு இந்த ரிஷிகேஷ். ஹரித்வாரில் இருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது. அழகான அமைதியான சலசலக்கும் கங்கை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த ரிஷிகேஷ். இந்துக்களின் புனித பயணமான சார்தாம் யாத்திரை இங்கிருந்துதான் துவங்குகின்றது. இன்று இந்த ரிஷிகேஷில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான யோகா மையங்கள் வளர்ந்து வருகின்றன. இங்கு யோகா கற்றுக்கொள்வதற்கும் இந்த ரிஷிகேஷை பார்ப்பதற்கும் வெளிநாட்டிலிருந்து பல சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் இங்கு வந்து யோகா கற்று செல்கின்றனர். இந்த காரணத்திற்காகவே இந்த ரிஷிகேஷ் உலகின் யோகா தலைநகரம் என அழைக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இமயமலையின் நுழைவாயில் இது எனவும் இது போற்றப்படுகின்றது. பல கட்டுப்பாடுகளையும் கட்டுக்கோப்புகளையும் கொள்கையாய் கொண்டு உலக சம்பவங்களின் உறைவிடமாக திகழும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நான் ஷர்மிளா ஹென்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.